மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் தேவாதி தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, விசேஷமாய் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவனுடைய விசேஷித்த ஆசீர்வாதம் ஆண்டவரே தங்கும்படியாக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, 2 சாமுவேல் 7:29 சொல்லப்பட்டதை போல தேவரே உம்முடைய வீடு ஆண்டவரே ஆசீர்வாதத்தினால உம்முடைய அடியேனுடைய வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று ஆண்டவரே நாங்கள் வேதத்தில் கேட்கிறோமே. ஆண்டவரே அப்பா, இதோ கர்த்தாவே அப்பா, இந்த ஆடியோவை கேட்குற ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வீடுகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, தேவையில்லாத தீமைகள், தேவையில்லாத கசப்புகள், தேவையில்லாத நஷ்டங்கள், ஆண்டவரே பண நெருக்கடிகள், ஆண்டவரே தேவையில்லாத நோய்களை கொண்டு வந்து ஆண்டவரே அப்பா, இதோ கர்த்தாவே இந்த குடும்பத்தில் வீடுகளில் ஆண்டவரே நஷ்டத்தை ஏற்படுத்துகிற ஆண்டவரே கஷ்டங்களை கொண்டு வருகிற நெருக்கடிகளை கொண்டு வருகிற பொல்லாத காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் நிர்மூலமாக்க முடியாது நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, இப்பொழுதிலிருந்தே இந்த நொடியிலிருந்தே அப்பா ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆசீர்வாதம் நிறைந்திருக்கட்டும், நன்மை நிறைந்திருக்கட்டும், சுகம் நிறைந்திருக்கட்டும். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே எந்த குடும்பத்திலேயும் பண பற்றாக்குறை இருக்கக்கூடாது, நெருக்கடிகள் இருக்கக்கூடாது, சண்டைகள் இருக்கக்கூடாது, ஆண்டவரே நஷ்டங்கள் இருக்கக்கூடாது, வியாதிகள் இருக்கக்கூடாது. ஆண்டவரே அப்பா, எல்லா குடும்பங்களிலும் தேவனுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா குடும்பத்திலும் கர்த்தர் ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்வீராக. கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டவரே அப்பா மனைவி பிள்ளைகளை ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, தேவனுக்கு ஏற்றதாய் ஆண்டவரே தேவனுக்கு விருப்பமுள்ள ஜனங்களாய் ஆண்டவரே தேவனுடைய ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்களாய் வாழ கர்த்தர் கிரியை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் செபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.